ஏம்மா என் மவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்போ சின்ன பிள்ளை தானே, அக்கௌண்ட்டில் என்னத்த துட்ட போடன்னு விட்டாச்சு பார்த்துக்கிடுங்க. இப்போ காலேஜ் சேர போகிறாளா, காலேஜ் அக்கௌண்ட் நம்பர் வேணுமா. சரி அக்கௌண்ட் ஏற்கனவே கிடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டாமா. இப்போ என்ன செய்யணும், ஃப்ரீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா பணத்தை போடுங்க அப்போ தான் எடுப்போன்ட்டாவ. சரி அதை ஒன்று எடுத்துடுறோமா. எதுக்கு ஃப்ரீஸ் ஆகுது, மாதம் மாதம் நம்ம துட்டு போடலையாமா எடுக்கலையாமா. எப்படி போட எடுக்க நீங்களே சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரையே வாங்குறது 9000 ரூபா சம்பளம். வீட்டில் 4 பேர் இருக்கும், 4 பேர்த்துக்கும் அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டில் கொண்டு 4 பேர் அக்கௌண்ட்லேயும் 9000 பணத்தை போட்டால் அப்புறம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, 3 நேரம் தண்ணியாக கொதி குடிக்க. அதுக்கப்புறம் அதை விட 3 அக்கௌண்ட்லேயும் துட்டை போட்டு சரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி துட்டை போட்டு தானே வச்சுக்கோங்க. போட்ட துட்டை அப்படியே கிடக்கா, அப்படி கிடையாதான். 2-3 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன செய்வாங்களாம், சார்ஜ் பிடிச்சிருவாங்களாம். அப்போ நீ போட்ட துட்டை அப்படியே வச்சுக்க போகிறது கிடையாது, எக்ஸ்ட்ரா வட்டியும் தரப்போகிறது கிடையாது. அப்புறம் இருக்கிறதுல சார்ஜும் பிடிச்சிட்டீங்கன்னா நான் வாங்குது 9000 ரூபா சம்பளத்தை நான் பேங்க்கே சார்ஜ் கொடுத்துட்டா அப்போ எங்கள் நிலமை என்ன ஆகும் நீங்களே யோசித்து பாருங்கள்.